ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போது ராகி மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா கலந்துக்கலாம். சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்தளவுக்கு பளபளன்னு பிணைஞ்சிக்கலாங்க. இதை இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். ராகி மாவு வந்துருச்சு. இதை டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரை வச்சுருக்கேன். வேணும்னா கொஞ்சம் நடக்கடலை பொடி பண்ணி போட்டுக்கலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.